தமிழ் மொழிக்கு செம்மொழி மாநாட்டை நடத்தி அழகு பார்த்த கோவை மண்ணுக்கு மலைக்கோட்டை மண்ணின் அன்பு வணக்கங்கள். மிக சீரோடும் சிறப்போடும் 15வது நிறுவன நாளை கொண்டாடி கொண்டிருக்கிற டாக்டர் தசரதன் இன்டர்நேஷனல் பள்ளியினுடைய இந்த நிகழ்வில் என்னை அழைத்து சிறப்பித்த யூடியூப் வழியாக என்னுடைய பேச்சை கேட்டுவிட்டு என் மேல் மிகுந்த அன்பு கொண்டு இந்த நிகழ்விற்கு நான் வருவதற்கு அடிப்படை காரணமாக அமைந்த பள்ளியினுடைய ட்ரஸ்டி மரியாதைக்குரிய திரு பாபு சார் அவர்களுக்கும், இந்த பள்ளியினுடைய நிறுவனர் அவர்களினுடைய துணைவியார் அவர்களுக்கும், பள்ளியினுடைய தாளாளர், பள்ளியினுடைய செயலர், பள்ளியினுடைய முதல்வர் மற்றும் நிர்வாக குழு உறுப்பினர்கள், இந்த நிகழ்விற்கு வருகை தந்திருக்கிற சிறப்பு விருந்தினர் சர்தார் வல்லபாய் பட்டேல் கல்வி குழுமத்தினுடைய இயக்குனர் அல்லிராணி அம்மா அவர்கள் மற்றும் இந்த நிகழ்வில் வந்திருக்கிற அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வணக்கங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக நான் எப்போதும் நேசிக்கிற என் இனிய மாணவ செல்வங்களே, உங்களுக்கும் மாணவ செல்வங்களோடு உடன் வந்திருக்கிற பெற்றோர்களுக்கும் என்னுடைய பணிவின் வணக்கங்கள். கோவை மாநகரம் என்பது எனக்கு புதிதான ஒரு நகரம் இல்லை. எனக்கு எப்படி திருச்சி மாநகரம் பிடிக்கின்றதோ அதே அளவிற்கு கோவை மாநகரமும் எனக்கு மிக மிக பிடித்தமான ஒரு ஊர். அது ஏன் என்றால், இன்றைக்கு தமிழகத்தினுடைய நிறைய பள்ளிகளின் ஆண்டு விழாவிற்கு, கல்லூரிகளினுடைய ஆண்டு விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக என்னை அழைத்து சிறப்பு செய்வதற்கு அடிப்படை காரணம் ஒன்றே ஒன்றுதான், பேச்சு துறையில் நான் நன்றாக பேசி வருகிறேன் என்று. அப்படி நான் நன்றாக பேசி வருகிறேன் என்று எனக்கு ஒரு பெரிய அங்கீகாரத்தை கொடுத்த ஊர் எது என்றால் அது கோவை மாநகரம்தான். 2014ஆம் ஆண்டு மரியாதைக்குரிய டாக்டர் APJ அப்துல் கலாம் ஐயா அவர்களால் நட்சத்திர பேச்சாளர் என்கிற விருதை கோவையிலே நான் பெற்றதனால்தான் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் பெருமையோடு வலம் வந்து கொண்டிருக்கிறேன். அதனால் கோவை மாநகரம் எனக்கு மிகுந்த நேசிப்புக்குரிய நகரம். இந்த நகரத்தில் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு பள்ளியாக டாக்டர் தசரதன் பள்ளி செயல்பட்டு வருகிறது. நான் உண்மையிலேயே பெருமைக்காகவோ புகழுக்காகவோ உங்களை புகழ்ந்து விட்டு செல்ல வேண்டும் என்றெல்லாம் நான் சொல்லவில்லை. காலையிலே உங்கள் பள்ளியினுடைய தாளாளர் செயலர் அவர்களோடு பேசி கொண்டிருந்த போது நான் ஒரு விஷயத்தை பதிவு செய்தேன். சமீபத்தில் 2 நாட்களுக்கு முன்னதாக சென்னையில் ஒரு பள்ளிக்கு நான் போயிருந்தேன். அவர்களுடைய நேர்த்தி, அந்த ஆண்டு விழாவை அவர்கள் கொண்டாடிய விதம் உண்மையிலேயே நான் மகிழ்ச்சி அடைந்தேன் என்று அவர்களிடம் நான் சொன்னேன். அப்போது உங்கள் பள்ளியினுடைய தாளாளர் அவர்கள் சொன்னார்கள், அப்படி நீங்கள் வியந்ததை எங்களுக்கும் சொல்லுங்கள், நாங்களும் அதை கடைபிடிக்க முயற்சி செய்கிறோம் என்று சொன்னார்கள். ஆனால் உண்மையிலேயே நான் சொல்கிறேன், அவர்களிடம் நான் எதையெல்லாம் பார்த்து வியந்தேனோ அதே போல உங்கள் பள்ளியினுடைய நேர்த்தியும் ஒழுங்கும் அதே போல இருக்கிறது. இதில் வெறும் புகழ்ச்சி இல்லை, உண்மை. ஏன் அப்படின்னா, உங்கள் பள்ளி ஏன் 15 ஆண்டுகளுக்குள்ளாக இப்படி ஒரு வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்று நான் யோசித்து பார்த்தால் ஒரே ஒரு விஷயம் எனக்கு புரிகிறது. கண்ணதாசன் அவர்கள் அழகாக சொல்லுவார், உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும், உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும், நிலை உயரும் போதும் பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும்னு கண்ணதாசன் சொல்லுவார். அப்படி யார் ஒருவர் உயரமாக செல்ல செல்ல பணிவோடு எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு வாழ்க்கையில் அந்த உயர்வு நிச்சயமாக கிடைத்தே தீரும். அந்த பணிவை உங்கள் பள்ளியில் நான் பார்த்து வியப்படைகிறேன். இந்த பள்ளியினுடைய ஆண்டு விழாவில் நான் 2 பார்வையாக என்னுடைய பேச்சை பிரித்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். ஒன்று மாணவ செல்வங்களுக்கு, இன்னொன்று இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கிற பெற்றோர்களுக்கு. மாணவ செல்வங்களை, இந்த உலகம் இன்றைக்கு போட்டி மிகுந்த உலகமாக இருக்கிறது. உலகம் முழுவதும் ஒரு நொடிக்குள் இணைத்து விடுகிற இன்டர்நெட் வேகம் ஒருபுறம் இருக்கிறது.
வேற்று கிரகத்தோடு தொடர்பு கொள்கிற துடிப்போடு விரிகிற விஞ்ஞானத்தினுடைய சிறகோடு மறுபக்கம் இந்த உலகம் இன்றைக்கு விஞ்ஞான வளர்ச்சியிலே ஒரு மாபெரும் இமாலய சாதனையை எட்டி இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் எல்லாம் வளர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். எங்களுக்கு கிடைக்காத வாய்ப்பு, எங்களுக்கு கல்வியில் 12ஆம் வகுப்பு முடித்த பிறகு எதை படிக்க வேண்டும் என்று சொல்வதற்கு கூட ஆள் இல்லாத ஒரு சூழல் எங்களுக்கெல்லாம் இருந்தது. ஆனால் உங்களுக்கு அப்படி அல்ல. எதை எடுக்க வேண்டும், என்ன படிக்க வேண்டும், எதில் போனால் எப்படி சிறப்பாக வர முடியும் என்ற அளவிற்கு இன்றைக்கு வழிகாட்டுதல்கள் உங்களுக்கு நிறைய இருக்கிறது. ஆனால் எனக்கு முன்னதாக பேசிய சிறப்பு விருந்தினர் அவர்கள் சொன்னதை போல எந்த அளவுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதோ அதே அளவிற்கு நீங்கள் டிஸ்ட்ராக்ட் ஆகிறதற்கான எல்லா சூழ்நிலைகளும் உங்களுக்கு இருக்கிறது. அப்படின்னா என்ன செய்யணும், அதை தான் நான் சொல்ல வந்திருக்கேன். டிஸ்ட்ராக்ட் ஆகிறதுக்கு 1000 விஷயங்கள் இருக்கலாம். ஆனால் உங்களுடைய இலக்கு ஒரே ஒரு பார்வையை நோக்கி இருந்ததாக இருந்தால் நிச்சயமாக அந்த இலக்கை அடைய முடியும். இந்த உலகத்திலே எல்லா மனிதர்களும் பிறக்கிற போது 2 கைகளோடு பிறக்கிறார்கள். 3ஆவதாக நமக்கு இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு கை இருக்கிறது, அதுதான் நம்பிக்கை. அந்த நம்பிக்கை மட்டும் இருந்து விட்டால் இந்த உலகத்தை எப்படி வேண்டுமானாலும் நாம் நினைத்தபடி இந்த உலகத்தில் நம்மால் ஜெயிக்க முடியும். அதுக்கு உதாரணம் யாரு அப்படின்னா, சமீபத்திலே 3-4 நாட்களுக்கு முன்னதாக தொலைக்காட்சி ஊடகங்கள் எல்லாவற்றிலும் ஒரு பெரிய பிரம்மாண்டமாக பெருமையோடு பேசப்பட்ட இஸ்ரோ நாராயணன் அவர்கள், இன்றைக்கு இஸ்ரோவினுடைய தலைவராக திரு நாராயணன் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். மாணவ செல்வங்களே, நாம் உயரமாக செல்வதற்கு எந்த சூழ்நிலையிலிருந்து வருகிறோம் என்பது அவசியம் அல்ல, நம்முடைய திறமை. திரு நாராயணன் அவர்கள் ரொம்ப பின்தங்கிய ஒரு கிராமத்தில் தமிழ் வழி கல்வியிலே நாகர்கோவில் மாவட்டத்திலே படித்து இன்றைக்கு இந்திய தேசத்தினுடைய இஸ்ரோவினுடைய தலைவராக உயர முடிகிறது என்றால் சாதிப்பதற்கு திறமை மட்டும் இருந்தால் போதும். நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். சூரியகாந்தி பூ நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த சூரியகாந்தி பூவிற்கும் சாமந்தி பூவுக்கும் ஒரு நாள் பேச்சுவார்த்தை. அப்ப இந்த சூரியகாந்தியை பார்த்து சாமந்தி பூ கேட்கிறது, உன்ன மாதிரி தானே நானும் மஞ்சளாவே இருக்கேன், உன்ன மாதிரி தான் நானும் இருக்கேன். ஆனால் உன்னை உயர்வான நோக்கத்திற்காக மனிதர்கள் பயன்படுத்துகிறார்கள். ஆனால் நான் என்னை எதுக்கு பயன்படுத்துறாங்க அப்படின்னா, பொதுவாக மனிதர்கள் இறந்து போனால் அவர்களுடைய இறுதி ஊர்வலத்தில் தான் என்னை அதிகமாக பயன்படுத்துகிறார்கள். அவர்கள் காலிலே மிதிபட்டு போகிறேன், ஏன் நானும் உன்ன மாதிரி தானே இருக்கேன் அப்படின்னு கேட்டபோது இந்த சூரியகாந்தி சாமந்தியை பார்த்து பதில் சொன்னதாம், என்னை போல மஞ்சள் நிறமாகத்தான் நீ இருக்கிறாய், என்னை போலதான் இருக்கிறாய். ஆனால் ஏன் என்னை உயர்வான நோக்கத்திற்காக மனிதர்கள் பயன்படுத்துகிறார்கள் தெரியுமா? நீயும் நானும் ஒன்றாகத்தான் வளர்கிறோம். ஆனால் வளர்ந்து வருகிற சூழ்நிலையிலேயே நீ உன்னை மிக குறுகியதாக சுருக்கி கொள்கிறாய். ஆனால் நானோ சூரியன் வருகிற திசையை பார்த்து வரும் வழியெல்லாம் என்னுடைய இதழ்களை விரித்து காத்திருக்கிறேன் வாய்ப்புக்காக. சூரியன் கிடைக்கிற போது நான் மலர்ந்து சிரிக்கிறேனே. இந்த உலகத்திலே யார் ஒருவர் வாய்ப்புக்கு காத்திருந்து அந்த வாய்ப்பு கிட்டியவுடன் அவற்றை மிக பிரம்மாண்டமாக விசாலமாக பயன்படுத்தி கொள்கிறார்களோ அவர்களைத்தான் இந்த உலகம் உயர்வாக வைக்கும்னு சொன்னிச்சான். அப்ப உங்களை உயர்வாக எண்ணிக்கொள்வதற்கு இன்றைக்கு நிறைய வாய்ப்புகள், விசாலமான வாய்ப்புகள் உங்களுக்கு கொட்டி கிடக்கிறது. அந்த வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நான் எப்பயும் சொல்வது உண்டு, போட்டி போட்டோம் அப்படின்னா ஒன்று ஜெயிக்கிறவர்கள்னு ஒருத்தரை நம்ம சொல்லுவோம், இன்னொருத்தர் தோக்குறவங்க லூசர். இப்ப என்னுடைய பார்வையில் நான் எப்போதும் நினைப்பது உண்டு, போட்டியிலே கலந்து கொண்டு வெற்றி பெறுகிறவர்களை வரலாறிலே பெயரை நாம் என்ன சொல்வோம்னா, இவர்கள் வெற்றி அடைந்தார்கள். இப்ப அலெக்சாண்டர் மன்னர் போரிலே வென்றார் அப்படின்னா அலெக்சாண்டர் மன்னருடைய வெற்றி பெற்றவருடைய பெயரையும் வரலாறு சொல்லும். அதே சமயத்திலே அலெக்சாண்டரிடம் தோற்ற மன்னனுடைய பெயரையும் இந்த வரலாறு ஞாபகம் வைத்துக் கொள்ளும். ஒன்றை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் பிள்ளைகளே, இந்த உலகத்திலே வெற்றி பெற்றவர்களையும் உலகம் ஞாபகம் வைத்துக் கொள்ளும், தோல்வி பெற்றவர்களையும் உலகம் ஞாபகம் வைத்துக் கொள்ளும். ஆனால் ஒருபோதும் வெளியில் நின்று வேடிக்கை பார்த்தவர்களை ஞாபகம் வைத்துக் கொள்ளவே கொள்ளாது. என்றால் எப்போதும் நாம் போட்டியிட்டுக் கொண்டே இருக்கணும். வெற்றி தோல்வி என்பதெல்லாம் அடுத்த விஷயம். எப்பவும் நாம் முன்னோக்கி நகர்கிறவர்களாக இருக்க வேண்டும். வாழ்க்கையில ஆல்பபெட்ல ஃபர்ஸ்ட் லெட்டர் ஏ, இந்த ஏ இதை பொறுத்து ஒரு 4 வேர்ட், 4 மந்திரம். முதல் ஏ என்ன அப்படின்னா அக்செப்ட், 2வது ஏக்கு என்ன மீனிங் அப்படின்னா அடாப்ட், 3வது அவாய்ட், 4வது ஆல்டர்.
இந்த 4 வகை மனிதர்கள் தான் இன்னைக்கு எல்லா இடங்களிலும் இருக்கிறார்கள். ஒன்று அக்செப்ட், இன்னொன்று அடாப்ட், இன்னொன்று அவாய்ட், அடுத்தது ஆல்டர். நீங்க முதல் வகையில் நான் சொன்ன அக்செப்ட், ஏதாவது ஒன்று இருந்தது, எந்த சூழ்நிலை இருக்கோ அது எனக்கு போதும் அப்படின்னு அக்செப்ட் பண்ணி கொள்கிற மனநிலை உடைய மனிதர்கள் ஒரு புறம். இன்னொரு மனிதர்கள் அக்செப்ட் பண்ணிக்க முடியல, ஆனாலும் கூட அடாப்ட் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிற மனிதர்கள் இரண்டாம் வகை மனிதர்கள். மூணாவது வகை மனிதர்கள் என்னால் இங்கே இருக்க முடியலன்னு எதிலுமே கலந்து கொள்ளாமல் அவாய்ட் ஆகி போகிற மனிதர்கள். இந்த 3 மனிதர்களும் எப்போதும் வாழ்க்கையில் ஜெயிப்பதில்லை. யார் தெரியுமா ஜெயிக்கிறார்கள்? ஆல்டர். யார் ஒருவர் இருக்கிற சூழ்நிலையை மாற்றி அமைத்து ஜெயிக்கிறார்களோ அவர்கள் தான் இந்த வரலாற்றிலே நினைவுக்கு உரியவர்களாக மாறுகிறார்கள். இந்த கோவை மாநகரம் அப்படிங்கிறதுனால நான் ஒரு செய்தியை சமீபத்தில் படித்தேன். இந்த செய்தியை எந்த மேடையில் சொன்னால் சரியாக இருக்கும் என்று நீண்ட நாளாக யோசித்து வந்தேன். அது இன்றைக்கு இந்த கோவை மாநகரத்தில் தசரதன் இன்டர்நேஷனல் பள்ளியில் சொன்னால் சரியாக இருக்கும் என்று நினைக்கிறேன். ஒரு சாதாரண விவசாய குடும்பம், அந்த விவசாய குடும்பத்திலே பிறந்து வளர்கிற மரியாதைக்குரிய திரு ஈஸ்வரன் அவர்கள் ஒரு காலகட்டத்தில் 4 அணா கொடுத்து பேருந்தில் பயணம் செய்வதற்கு வசதி இல்லாத ஒரு மனிதர். அதனால் பேருந்துகளுக்கு 4 அணா கொடுத்து பயணிக்க முடியாதுன்னு நடந்தே போன மனிதர். ஆனால் இன்றைக்கு வருடத்திற்கு 400 கோடி டர்ன் ஓவர் செய்து 4000 பேருக்கு வேலை கொடுக்கிற மனிதராக உயர்ந்திருக்கிறார். அதுக்கு பின்னால் இருக்கிற அந்த வரலாறை பார்க்கிற போது, விவசாய குடும்பத்தில் படிக்கணும்னு அவங்க அப்பா சொன்னப்ப நான் படிக்கலப்பா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, நான் போகல அப்படின்னு படிப்பை பார்த்து பயந்து படிப்புக்கே பள்ளி வாழ்க்கைக்கே போகாமல் மறுதளித்து விடுகிறார். அதன் பிறகு தந்தை சொல்வதை போல வயல்காட்டில், தந்தை சொன்னதை கேட்டுட்டு வயல்காட்டில் என்ன வேலைகள் கிடைக்கிறதோ அதையெல்லாம் செய்து கொண்டே இருக்கிறார். ஒரு கட்டத்திலே பஞ்சம் வந்து விடுகிறது. விவசாயம் எல்லாம் தொய்வடைந்து போகிற போது குடும்பமே சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுகிற ஒரு சூழ்நிலை வருகிறது. அப்போது அவருடைய தந்தை சொல்கிறார், தம்பி நீ ஒரு டீ கடைக்கு வேலைக்கு போடா அப்படின்னு. ஆனால் அந்த வீட்டில் இருந்த அவருடைய பாட்டி, இவ்வளவு செல்லமா வளர்ந்த என்னுடைய பேரனை டீ கிளாஸ் கழுவலாம் நான் அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறார். யோசித்த போதுதான் அவருக்கு ஒரு ஸ்பார்க் கிடைக்கிறது. இங்கே பக்கத்திலே இருக்கிற அணைப்புதூர், அதில் தான் அவர் பிறந்தவர். அணைப்புதூர்லேருந்து அந்த பஞ்சம் ஆக்கிரமித்திருந்த போது அங்கிருந்த மனிதர்களுக்கெல்லாம் வாழ்வியல் ஆதாரம் கொடுத்தது எது அப்படின்னா திருப்பூர். அன்னைக்கு சிங்கப்பூராக பார்க்கப்பட்ட திருப்பூர். அந்த திருப்பூருக்கு வேலை தேடி வருகிறார். அப்படி வேலை தேடி வருகிற போது யாருமே அவருக்கு வேலை கொடுக்க, ஏன்னா பார்க்க ரொம்ப மெலிந்த தேகம், ரொம்ப குட்டையான உயரம், அவரை பார்த்தாவே வேலை பார்க்குற மாதிரி இல்லை. 12 வயசு பையன். 12 வயதில் திருப்பூருக்கு வேலை கேட்டு ஒவ்வொரு கம்பெனி வாசல்களிலும் ஏறி ஏறி இறங்குகிறார். ஒருவரும் வேலை கொடுக்கவில்லை. கடைசியிலே ஒருவர் சொல்கிறார், நீ வேலை பார்க்கலாம், ஆனால் உனக்கு சம்பளம் கிடையாது. சரி, பரவாயில்லை, சம்பளம் இல்லை என்றால் கூட பரவாயில்லை, ஏதோ ஒரு பணி அனுபவத்தை கற்றுக்கொள்ளலாம் என்ற முனைப்போடு அந்த கம்பெனியிலே வேலை செய்கிறார். அவர் நினைத்தது என்னவோ, அந்த தொழிற்சாலையிலே பனியன் கம்பெனியிலே சேர்ந்து ஏதாவது ஒரு தொழிலை கற்றுக்கொள்ளலாம். ஆனால் அவருக்கு அங்கே கிடைத்த வாய்ப்போ டீ வாங்கிட்டு வரதும், அங்கே இருக்கிறவங்களுக்கு மேசை தொடச்சு கொடுக்கறதும், அந்த அலுவலகத்தை தொழிற்சாலை கூட்டி கொடுக்கறதுமா வேலை செய்து கொண்டே இருக்கிறார். ஒரு கட்டத்தில் சலிப்படைந்து விடுகிறது. என்னடா இது, நீ இன்னொரு தொழிற்சாலை மறுபடியும் ஏறி இறங்குகிறார். கடைசியில் 2வது தொழிற்சாலையில அவருக்கு 2.25 ரூபாய்க்கு சம்பளம், சரி வேலைக்கு எடுத்துக்கொள்கிறேன் என்று வேலைக்கு எடுத்துக்கொள்கிறார்கள். அந்த 2.25 ரூபாய் சம்பளத்துக்கு அன்னைக்கெல்லாம் திருப்பூர்ல 6 மணிக்கு காலையில ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் ஆரம்பிச்சிருவாங்களாம். ஆனா இவர் இருக்கிற அணைப்புதூர்ல இருந்து திருப்பூருக்கு வரணும் அப்படின்னா பஸ்ஸில் 2.25 ரூபாய், 2.25 அணா. அந்த 2.25 அணாவை கொடுத்துட்டா நமக்கு காசு எதுவும் மிச்சம் பண்ண முடியாது அப்படின்னு காலையில் அதிகாலையில் 2 மணிக்கே எந்திரிச்சு நடந்தே வந்து 6 மணிக்கு தொழிற்சாலையில் 10 மணி நேரம் வேலை செய்து விட்டு கடைசியில் அந்த சனிக்கிழமை சம்பளம் வாங்குறப்ப ஒரு நிமிஷம் நினச்சி பார்ப்பாராம், இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நம்ம பஸ்ஸில் போகலாம். திருப்பூர்லேருந்து அணைப்புதூர் போகிறதுக்கு 6 அணா கேட்குறாங்க. நம்ம கொஞ்ச தூரம் நடந்து போய் அங்கேருந்து ஏறினா கொஞ்சம் 2 அணா குறையும், நம்ம 4 அணா கொடுத்து போயிடலான்னு நினைக்கிறார். அப்படி ஒரு நாள் வேகமாக ஓடி போகிறாரு. ஆனால் ஓடி போய் நிற்கிறார், பஸ் வருது. ஆனால் அந்த கண்டக்டர் சொல்கிறாரு, எந்த இடத்துல ஏறினாலும் 6 அணா கொடுத்து தான் ஏறணும்னு. உடனே அவர் கண்களில் கண்ணீர் குளமாய் தேங்கி போனதான்.
ரொம்ப மிகுந்த வேதனையோடு மறுபடியும் வீட்டிற்கு நடந்தே போனாராம். பேருந்தில் ஏறுவதற்கு கூட ஒரு வசதி இல்லாத ஒரு சூழ்நிலை. இப்படியே எத்தனை காலம் தாண்டா உழைச்சிக்கிட்டே இருக்கிறதுன்னு நினைக்கிறப்போ ஒரு நாள் அவர்கிட்ட வந்து கேட்குறாங்க, உங்க அப்பா வச்சிருக்கிற இந்த நிலத்தை எனக்கு கொடு, அந்த நிலத்தை பஞ்சு ஆலை கட்டுவதற்கு நாங்கள் பயன்படுத்தி கொள்கிறோம். இல்ல நான் தரமாட்டேன், தந்தையினுடைய சொத்தை நான் தரமாட்டேன், எங்களுக்குன்னு இருக்கிறது அது மட்டும் தான் அவர் சொல்றார். இல்லடா தம்பி, 1000 பேருக்கு உன்னால உங்க ஊர்ல வேலை கிடைக்கும், உனக்கும் உன் தம்பிக்கும் வேலை போட்டு தரோம்னு சொல்லி அந்த பஞ்ச ஆலையை ஆரம்பிக்கிறார்கள். ஆனால் சொன்னதை போல அவருக்கு வேலை கொடுக்கவில்லை. உடனே இவர் போய் கேட்கிறார், எனக்கு நீங்க வேலை தரேன்னு சொல்லி தானே என்னுடைய நிலத்தை வாங்கினீங்க, வேலை கொடுக்க மாட்டீங்களேன்னு கேட்டதற்கு அந்த மனிதர் ஒரு வார்த்தையை சொன்னாராம், கூலிக்கார பயலுக்கு இவ்வளவு அதிகாரமா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கேட்டாராம். அவர் சொல்லுகிறார், அந்த பயோபிக்ல சொல்றார், இந்த ஒரு வார்த்தை தான் என் வாழ்க்கையை மாற்றியது. கூலிக்கார பயலுக்கு இவ்வளவு அதிகாரமா அப்படின்னு அவர் கேட்டார். ஒருவேளை அந்த வார்த்தை என் வாழ்க்கையில் காதில் விழவில்லை என்றால் இன்றைக்கு நான் இவ்வளவு உயரத்தை அடைந்திருக்க முடியாது. யாராவது உங்கள் வாழ்க்கையில உங்களுக்கு ஏதாவது ஒரு உங்களை உதாசீனப்படுத்தினால் நினைத்து கொள்ளுங்கள், நீங்கள் ஜெயிக்க போகிறீர்கள் அப்படின்னு அவர் சொல்றார். அப்படியே சொல்லி ஒவ்வொன்றா கடந்து வருகிறார். கடைசியில அந்த அதையும் விட்டுட்டு மறுபடியும் வேலைக்கு போகிறார். கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொருத்தருடைய உதவியோடு ஒரு தொழிலை ஆரம்பித்து பனியன் கம்பெனியில வேலை செய்ய ஆரம்பிக்கிற போது மறுபடியும் ஒரு நபரால் ஏமாற்றப்பட்டு மொத்தமும் முடிஞ்சு போய் தற்கொலை செய்துக்கலாம், திருப்பூர்ல 5 மணிக்கு ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு ட்ரெயின் வரும், அதுல தலையை கொடுத்து இறந்து போயிடலான்னு முடிவு பண்றாராம். அப்படி அந்த திருப்பூர் ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு நாள் முழுவதும் இறந்து விடுவோமா செத்துருவோமான்னு யோசிச்ச அவருக்கு ஒரே ஒரு நிமிஷம் செத்துருவோன்னு நைட்டு ஃபுல்லா யோசிச்சேன். ஆனால் காலையில் அந்த ஒற்றை நிமிடம் நம்மால ஏன் வாழ முடியாதுன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சேன். நினைச்சுக்கோங்க, ஒரு நாள் முழுவதும் சாவதற்காக யோசிப்பதை விட ஒரே ஒரு நிமிஷம் வாழ்வதற்காக யோசித்தேன், இன்றைக்கு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அவர் பதில் சொன்னார். அப்படி ஒரு நிமிஷம் நம்பிக்கையோடு மறுபடியும் எழுந்து 3 தையல் மிஷினோட தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி எங்கெங்கோ போய் மகாராஷ்டிரா, குஜராத்னு ஒவ்வொரு இடங்களிலும் ஏறி வாய்ப்புகளுக்காக தானே முதலாளியாக ஆகிறேன், தான் பனியன் தொழிற்சாலையிலே பனியன் செய்கிறேன்னு போய் நின்னப்பா அவருடைய உயரத்தை பார்த்து உனக்கெல்லாம் கிடையாது போ அப்படின்னாராம். தாஜ் ஹோட்டலுக்குள் ஒரு முறை போகிற போது அவருடைய அந்த ஆடையை பார்த்துட்டு உனக்கு இதுல இடம் கிடையாது, போய் நல்ல ட்ரெஸ் போட்டுவான்னு வெளியில அனுப்பிச்சாங்களாம். ஆனால் இவருக்கு அந்த வைராகியம் மட்டும் குறையவே இல்லையாம். கடைசியில அந்த பனியனினுடைய தரம், அவருடைய உழைப்பு கொஞ்சம் கொஞ்சமா சிறுக வாழ்க்கையிலே முன்னேறினாராம். சிறு வயதிலே அவருடைய நண்பர் சுப்பிரமணியனோடு தெருவிலே நடந்து போகிற போது திருப்பூர் கிளப் அப்படின்னு ஒரு பெரிய இடம் இருக்குமா, அதுல ஒரு பெரிய கேட் போட்டிருப்பாங்களாம். அந்த நண்பனிடம் சொல்லுவாராம், டேய் இந்த கேட்டுக்குள்ள இவ்வளவு கார் போகுதே, நம்ம என்னைக்காவது ஒரு நாள் அதுக்குள்ள அப்படி என்னதான் இருக்குன்னு பார்க்கணுண்டான்னு நண்பன்கிட்ட சொன்னப்ப நண்பன் சொன்னானா, அதுக்குள்ளெல்லாம் நம்மளால இந்த ஜென்மத்துல போக முடியாதுன்னு அவர் நண்பர் சொன்னாராம். ஆனால் இந்த ஜென்மத்தில் எப்படியாவது அதற்குள் நான் போய்விட வேண்டும் என்று நான் நினைத்து கொண்டே இருந்தேன். கடைசியில் சிறுக என்னுடைய உழைப்பும் என்னுடைய பனியன் தொழிலினுடைய தரமும் என்னை உயர்வாக கொண்டு போய் நிறுத்தியது. எந்த பெரிய கேட் வாசலின் முன்னால் ஏக்கத்தோடு இந்த கதவை ஒரு நாள் திறந்தால் அதில் உள்ளே என்ன இருக்கிறது என்று பார்த்து விட மாட்டோமோ என்று ஒவ்வொரு நாள் நிற்கிற போதும் எந்த வாட்ச்மேன் துரத்தினாரோ பின்னாளில் அதே திருப்பூர் கிளப்பிற்கு நான் தலைவராக மாறினேன். கடைசியில் அதே வாட்ச்மேன் எனக்கு கதவு திறந்து விட்டார் என் காருக்கு என்று அவர் பதில் சொல்கிறார் என்றால் அவரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன தெரியுமா? வறுமையோ, நம்ம ஏமாற்றுகிறோம், நம் வாழ்க்கையிலே தோற்கடிக்கப்படுகிறோம், யாரோ ஒருவர் உன்னால் முடியாது இதெல்லாம் நீ செய்யாத நீ யாராவது டீமோட்டிவேட் பண்ணா அதையெல்லாம் தூர தள்ளிவிட்டு என்னால முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு பயணம் செய்ததால் தான் இன்றைக்கு வைக்கிங் ஈஸ்வரன் ஒரு பெரிய தொழிலதிபராக நிற்கிறார் என்றால் இது மாதிரியான உதாரணங்களை பிள்ளைகளுக்கு நாம் சொல்ல வேண்டும். அனுபவம் ரொம்ப பெருசு. இந்த அனுபவம் தான் வாழ்க்கையை ஒவ்வொரு படிநிலைகள் அடுத்த படிநிலைக்கு கொண்டு போகிறது. பள்ளி வாழ்க்கையில உங்களுக்கு கிடைக்கிற அனுபவம் அது ரொம்ப பெரிய அனுபவம். கண்ணதாசன் சொல்லுவார்,
பிறப்பின் வருவது யாரென கேட்டேன், பிறந்து பாரென இறைவன் பணித்தான். கடவுளே பிறப்புனா என்னன்னு கேட்டேன் கடவுள்கிட்ட போய், பிறந்து பார் என இறைவன் பணித்தான். சரி, வாழ்வது யாதென, வாழ்க்கை என்பது யாதென கேட்டேன், வாழ்ந்து பாரென இறைவன் பணித்தான். மனையாள் சுகம் யாதென கேட்டேன், மணந்து பாரென இறைவன் பணித்தான். பிள்ளை சுகம் யாதென கேட்டேன், பெற்று பார் என இறைவன் பணித்தான். வறுமை என்பது யாதென கேட்டேன், வருந்தி பார் என இறைவன் பணித்தான். இன்பம் என்பது யாதென கேட்டேன், மகிழ்ந்து பார் என இறைவன் பணித்தான். இப்படி நான் எதை கேட்டாலும் அதை செய்து செய்து பார்க்க இறைவன் சொன்னான். அப்போது நான் இறைவனிடம் போய் அருகில் கேட்டேன், எல்லாவற்றையும் அனுபவித்து பார்த்தேதான் வாழ்வது என்றால் ஆண்டவனே நீ எதற்கு என்று இறைவனிடம் கேட்டேன். அதற்கு அந்த இறைவன் பதில் சொன்னான், அந்த அனுபவமே நான் தானடா என்று. அப்படி என்றால் அனுபவம் என்பது இந்த உலகத்தில் பெரிய விஷயம். அந்த அனுபவங்களை நாம் கற்றுக்கொள்கிற போதுதான் நம்மால் உயர்வடைய முடியும். இங்க இருக்கிற பேரண்ட்ஸ் எல்லாரும் நம்ம பிள்ளைகளுக்கு யார் ரோல் மாடலா வரணும் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறோம்ல. எல்லா பிள்ளைகளுக்கும் ஒரு ரோல் மாடல் இருக்கும் வாழ்க்கையில. ஆனா உங்களுக்கு நான் இப்படி மாற்றி சொல்லிவிட்டு போகிறேன், யாரையும் ரோல் மாடலா எடுத்துக்காதீங்க. ஏன் தெரியுமா, இந்த உலகத்தில் ஒவ்வொருவரும் ஒரு தனி சிறந்த படைப்பு. உங்களுக்கு நீங்க ரோல் மாடலா இருக்கிறது தான் உலகத்தினுடைய உச்சம். நமக்கு நாம் தான் ரோல் மாடல். அப்படி உங்களை, ஏன்னா நேற்றைய விட இன்றைக்கு நான் ஒரு நிலை உயர்ந்திருக்கிறேன் என்றால், நேற்றையை விட இன்றைக்கு நான் நல்லா போகணும்னு நாம் எப்போ நினைக்கிறோமோ அப்போதுதான் முன்னேற முடியும். அதனால அடுத்தடுத்த படிநிலைகளுக்கு போகிற போது எல்லா பிரச்சனைகள், இன்னைக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். நிறைய எல்லாரும் நினைக்கிறோம்ல, எப்ப பார்த்தாலும் எனக்கு தான் கடவுள் பிரச்சனை கொடுக்கிறார், எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்குது நிறைய நினைக்கிறோம்ல. வாட் இஸ் த பிக்கஸ்ட் ப்ராப்ளம் இன் த வேர்ல்ட்? அதுக்கு ரொம்ப அழகா ஒருத்தர் ஆன்சர் பண்ணார். வாட் இஸ் த பிக்கஸ்ட் ப்ராப்ளம் இன் த வேர்ல்ட்? திங்கிங் டூ ஸ்மால் இஸ் த பிக்கஸ்ட் ப்ராப்ளம். திங்கிங் டூ ஸ்மால், எந்த அளவிற்கு சிறியதாக யோசிக்கிறோமோ அதுதான் நம் வாழ்க்கையினுடைய பெரிய பிரச்சனைகள். அப்ப சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் பிரச்சனைகளாக எதிர்கொள்ளாமல் அதிலிருந்து கடந்து நமக்கு கிடைக்கிற வாய்ப்புகளை வைத்துக்கொண்டு முன்னேறி கொண்டே போக வேண்டும். சரி, இந்த வாய்ப்பு, தன்னம்பிக்கை, உழைப்பு இருந்தா மாணவர்கள் ஜெயிச்சலாம். இப்ப பெற்றோருக்கு வரேன். உங்க பள்ளியினுடைய பெயர் தசரதன் இன்டர்நேஷனல் ஸ்கூல். அதனால அது சார்ந்த ஒரு விஷயத்தை நான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். தசரதன் என்கிற வார்த்தை எங்கிருந்து வந்தது? எல்லாருக்கும் எப்படி பரிச்சயம் அப்படின்னா அது ராமாயணத்திலிருந்து தான். தசரதன் என்கிற வார்த்தை ஏன் இலக்கியத்தை இந்த அளவிற்கு தூக்கி நிறுத்துகிறார்கள்? இன்னைக்கு இந்த பள்ளியினுடைய ஒரு நிறுவன விழாவில் என்னை ஏன் அழைத்து சிறப்பிக்கிறார்கள்? மேடம் இருக்காங்க, அவ்வளவு பெரிய டைரக்டர், அவங்களோட ஏன் என்னை சேர்த்திருக்கிறார்கள்? தமிழ், இந்த தமிழ் என்ன சொல்லி கொடுக்கிறது, தமிழ்ல என்ன விஷயங்கள் இருக்கிறது அப்படின்னு நிறைய யோசிக்கிறோம்ல. ராமாயணம் மகாபாரதம்லாம் வெறும் கடவுள் அது சார்ந்த விஷயங்கள் அப்படி இல்லை. ராமாயணத்துல சூர்பனகைய மூக்க அறுத்ததுனாலதான் அடுத்தடுத்த பிரச்சனைகளே ஸ்டார்ட் ஆகும். இந்த கதை எல்லாருக்கும் தெரியும். இப்போ சூர்பனகையோட மூக்கு அருந்த உடனே அவ எங்க ஓடுறா அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ராவணன் கிட்ட ஓடல. ஃபர்ஸ்ட் அவ எங்க போனான்னா தன்னுடைய ஒன்று விட்ட சகோதரனிடம் போகிறாள். அண்ணா என் மூக்கு அப்படி அறுத்துட்டான்னு சொன்ன உடனே அவன் கோவப்பட்டு அவன் இருக்கிற ஊர்ல இருக்கிற எல்லா படைபல ஆயுதங்களோடு ராமனிடம் போர் புரிவதற்காக ஓடி வருகிறான். ராமன் அவனோடு போர் புரிகிறான். அப்படி ராமனோடு போர் புரிந்து கொண்டே இருக்கிற போது ராமன்கிட்ட கருவிகள் தீர்ந்து போயிருது. ஆனா அவனோட ஊரு, அவனுக்கிட்ட நிறைய கருவிகள் இருக்கு. இப்ப ராமன் என்ன செய்கிறான், இப்படி பின்னாடி கருவியை கேட்டு நீட்டுகிறான். ஏன்னா அந்த காலத்துல மன்னர்கள் போர் செய்கிற போது கருவிகள் தீர்ந்து போனால் அடுத்தடுத்து பின்னால இருந்து அவர்களுடைய படை தளபதிகள் கொடுத்து கொண்டே இருப்பார்கள். அப்படி கையை நீட்டின உடனே ராமனுக்கு ஒரு ஆயுதம் கையிலே வந்து கிடைக்கிறது. இந்த ஆயுதம் எது அப்படின்னு கம்பன் சொல்கிறார். ராமன் ஒரு தடவை பரஞ்சோதி முனிவரோடு இது பண்ணப்போ அதிலிருந்து கிடைத்த அந்த கருவி அவருக்கு பரிசாக கொடுத்ததை அவர் வருண பகவானிடம் கொடுத்து வைத்திருந்தாராம். ராமன் கேட்டவுடன் அந்த வருண பகவான் அந்த கருவியை கொடுத்து உதவி செய்தார். இது ஒரு பகுதி. இப்ப ரெண்டாவது, நீங்க ராமனோடு போட்டி போடுகிற போது முதல் நாள் என்ன ஆயிடும் அப்படின்னா, ராவணிடம் எதுவும் இல்லாம நிராயுத பாணியாக நிற்கிற போது இன்று போய்விட்டு நாளைக்கு வான்னு சொல்லி அனுப்புவார்ல, அதுல கம்பன் ஒரு வார்த்தை போடுவார், வாரணம் பொருத மார்பும் சங்கரன் கொடுத்த வாளும்னு அந்த வார்த்தை இருக்கும். கம்பராமாயணம் படிச்சவங்களுக்கு தெரியும். சங்கரன் கொடுத்த வாளும் களத்திலே போட்டு விட்டு போனான்.
ஏன் ராவணன் கிட்ட தான் அப்ப சங்கரன் கொடுத்த வாள் இருக்குல்ல. சங்கரன் யாரு? சிவபெருமான். சிவபெருமான் கொடுத்த வாள் ராமன்ட்ட இருக்குல்ல, ராவணன்ட்ட இருக்குல்ல. அப்ப அதை வைத்து அவன் போராடி இருக்கலாம்ல. ஏன் அந்த வாள் பயனற்று போனது? அதுக்கு அவர் பதில் சொல்கிறார். ராவணன் சீத்தையை தூக்கி கொண்டு ராமன் இல்லாத போது வந்தபோது ஜடாயுவோடு ராவணன் எதிர்கொண்டு போட்டியிடுகிறான். அப்ப ஜடாயு கிட்ட எந்த ஆயுதமும் இல்லை, நிராயுதபாணியாக நிற்கிறான். அப்படி நிராயுதபாணியாக நிற்கிற ஒருவரை எதுவும் செய்யக்கூடாது என்பது போர் தர்மம். ஆனா ராவணன் புத்தி பேதலிச்சு போன நிலையில ஜடாயுனுடைய சிறகுகளை சங்கரன் கொடுத்த வாளை வச்சு வெட்டிடுறான். அதனால் ஜடாயுனுடைய உயிர் போய்விடுகிறது. ஏன் தெரியுமா இப்ப இந்த சங்கரன் கொடுத்த வாள் பயனற்று போனது? அந்த வாளுக்கு என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா, உன் பக்கம் நியாயம் இருந்து அந்த கருவியை நீ உபயோகித்தால் மட்டும்தான் அதை இன்னொரு முறை நீ பயன்படுத்த முடியுங்கிறதான் அந்த சங்கரன் கொடுத்த வாளுக்கு உள்ள பலன். இப்ப இது ரெண்டையும் பொருத்தி கம்பன் எப்படி காட்டுகிறார்? உன் பக்கம் நியாயம் இருந்தால், உன்னிடம் கருவிகளே இல்லாமல் போனாலும் கூட நீ நம்பிக்கையோடு கையை நீட்டினால் கடவுள் உனக்கு நிச்சயமாக ஏதோ ஒரு ஆயுதத்தை கொண்டு வந்து கொடுப்பார் என்பதை ராமன் வழியாகவும், உன்னிடம் நியாயம் இல்லை ஆனால் உன்னிடம் கடவுளே கொடுத்த வாள் இருந்தாலும் கூட உன் பக்கம் நியாயம் இல்லை என்றால் அந்த கருவி எந்த நாளும் பயன்படாது என்று ராவணன் வழியாகவும் நமக்கு கம்பராமாயணம் சொல்லித் தருகிறது. என்றால் இந்த உலகத்திலே நியாயத்தோடு ஜெயிக்கணுங்கிறதுக்காக ஏமாத்தி எங்கேயோ ஓடி போய் ஜெயிக்கணுன்றதெல்லாம் கிடையாது. நியாயத்தோடு நேர்மையோடு அதை நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லி கொடுக்குறோமா? எல்லாருக்கும் பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கு, என் பிள்ளை ஃபர்ஸ்ட் வந்துடணும், என் பிள்ளை பெஸ்டா இருக்கணும். எல்லாரும் கம்பேர் பண்றோம், இந்த பொண்ணு இப்படி இருக்கு, இந்த பையன் இப்படி இருக்கான்னு. நான் உங்களுக்கு ஒரு அழகான விஷயத்த சொல்லவா? ரோஸ் அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் இருக்கு, மல்லிகை பூக்குன்னு ஒரு ஸ்பெஷல் இருக்கு, முல்லைப்பூவுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் இருக்கு. நம்ம என்ன நினைக்கிறோம்? ரோஜா பூவா இருக்க நம்ம பிள்ளை மல்லிகை பூ மாதிரி இருந்தா நல்லா இருக்குமேன்னு யோசிக்கிறோம். இப்படி ஒவ்வொரு பூவும் ஒவ்வொரு பூ மாதிரி இருக்கணும்னு யோசிக்கிறோம்ல. என்னுடைய பார்வையில் நான் சொல்கிறேன், அது ரோஜாவாக இருந்தாலும் சரி, மல்லிகையாக இருந்தாலும் சரி, முல்லையாக இருந்தாலும் சரி, பூப்பதுதான் இந்த உலகத்தில் அழகு. அது எந்த பூவாக இருந்து பூத்தால் என்ன? அது மாதிரி உங்க பிள்ளைகளுக்கு ஏதோ ஒரு திறமை இருக்கும், அந்த திறமையை பயன்படுத்தி கொண்டு அவர்களாக உருவாவதற்கு நீங்க வழி கொடுங்க. அவனுக்கு சயின்ஸ் நல்லா வரும் ஆனா ஆர்ட்ஸ் படின்னு சொல்லக்கூடாது. இப்ப எனக்கெல்லாம் மைக்ரோபயாலஜி ப்ரொஃபஸர், நான் ஏன் மைக்ரோபயாலஜி எடுத்தேன்னு இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரியாது. ஏன்னா 12th முடிச்சோன்னே பேச்சு போட்டிக்கெல்லாம் போனது போதும், ஒழுங்கா படிச்சு முன்னேற வழியை பாருன்னு கொண்டு போய் சயின்ஸ் ஸ்ட்ரீம்ல சேர்த்து விட்டாங்க. இன்னைக்கு சயின்ஸ் ஸ்ட்ரீம்ல பிஹெச்டி முடிச்சாலும் கூட எனக்கு உள்ளுக்குள்ள தமிழ் படிச்சிருந்தா இன்னும் நல்ல ஆழ்ந்த நிறைய விஷயங்களை நம்மால் கற்றுக்கொள்ள முடியுமோங்கிற ஒரு சின்ன இது ஒரு உறுத்தல் எனக்கு இருந்து கொண்டே இருக்கிறதுனா, உங்க பிள்ளைகளுக்கு என்ன தெரியுதோ அதை தைரியமாக அதில் அவர்களை வளர விடுங்கள். இன்னைக்கு எல்லாரும் செல்லம் கொடுக்க ஆரம்பிச்சோம், காஸ்ட்லியான திங்ஸ் எல்லாத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பிச்சோம். இன்னைக்கு மல்டி பிராண்டட் கம்பெனிஸ், இன்டர்நேஷனல் கார்பரேட் கம்பெனிஸ் வந்துருச்சு. யோசிச்சு பாருங்களேன். ஒரு சின்ன உதாரணம், ஒருத்தர் மெடிக்கல் ஷாப்புக்கு தலைவலின்னு மெடிசன் வாங்க போறார். அப்படி மெடிசன் வாங்க போறப்ப அந்த மெடிக்கல் பாய் என்ன பண்றாரு? தலைவலிக்கு மாத்திரை எடுத்து கொடுக்குறார். கொடுத்தோடனே இந்த தம்பி காசு அவசரமா போட்டு இப்படி போறான். அப்ப அவர் கேட்கிறாரு, ஏன்டா தம்பி இவ்வளோ அவசரமா போற? இல்லைங்க, எனக்கு கொஞ்சம் தலைவலிக்குது, நீ எனக்கு மாத்திரை கொடுத்துருக்கல, நீ உன்னை போட்டுக்க வேண்டியதானே அப்படின்னு அந்த மெடிக்கல் பாய்கிட்ட கேட்டப்ப அந்த பையன் சொன்னானா, டெய்லி இப்படி தலைவலிக்கு மாத்திரை போட்டா போய் சேர வேண்டியதான், ஒரு காஃபி குடிச்சிட்டு ரிலாக்ஸா உட்காந்தா தலைவலி சரியா போயிடும்னு சொன்னானா. சரி, அடுத்து ஒருத்தர் டாக்டர் கிட்ட போறாரு. எல்லாம் டாக்டர் ஃபேமிலியா இருக்காங்க, வேற என்னை அடிக்க கூடாது அவங்கெல்லாம். ஒருத்தர் டாக்டர் கிட்ட போறார், பிபி ஹை ப்ரெஷர் பிபியோட போகிற போது டாக்டர் யோகாலாம் பண்ணிட்டு கிளினிக் வரார். ஏன் டாக்டர் இவ்வளோ லேட் அப்படின்னு அவர் கேட்குறப்ப, இல்லை நான் யோகாசனம் செஞ்சுட்டு வரேன். பிபிக்கு டாக்டர் டேப்லெட் எழுதி கொடுக்குறார். நீங்க யோகா செஞ்சுட்டு இருக்கீங்களா டாக்டர் அப்படின்னு கேட்ட உடனே, நான் சிறு வயதிலிருந்தே அதை பழக்கப்படுத்தி வைத்திருக்கிறேன், அதனால தான் இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன்னு சொன்ன உடனே அவர் கேட்குறார், எனக்கு டேப்லெட் எழுதி கொடுக்குறீங்களே, நீங்க யோகா பண்றீங்களேன்னு கேட்டதுக்கு, நான் யோகா பண்ணுன்னு சொன்னா நீ கேட்க மாட்டேன், மாத்திரை எழுதி கொடுத்தாதான் பேசாம போற, நான் என்ன செய்யறது அப்படின்னு டாக்டர் பதில் சொல்றார். இன்னொருத்தர், ஒரு லேடி பார்லருக்கு போறாங்க. பார்லருக்கு போனால் அந்த அம்மா டிஃப்ரெண்ட்டாக ஹேர் கட் சொல்கிறாங்க. இன்றைக்கெலாம் பேசாமல் எஜுகேஷனலிஸ்டாக இருக்கிறத விட பியூட்டிஷியனாக இருந்தால் வாழ்க்கையில் பயங்கரமாக சம்பாரிச்சிடலாம் போல், அவ்வளவு காசு ப்ளவுஸுக்கு தலைமுடிக்கு எல்லாத்துக்கும்.
இன்னைக்கு எல்லாத்துக்கும் அவ்வளோ லக்ஸுரியா செலவு பண்றதுக்கும் நம்ம ரெடியா இருக்கோம். அப்படி ஒரு அம்மா ஹேர் கட் பண்ண போறாங்க. வளைச்சு வளைச்சு இந்த பேக் அந்த பேக் எல்லாம் சொல்லி ஒரு 6000 ரூபாய் 7000 ரூபாய் அந்த பியூட்டிஷியன் நம்ம சொன்னோன்னே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா சேர்ந்து ஓகே அப்படின்னு சொல்லி செட் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப இந்த அம்மா அந்த பியூட்டிஷியன்ட்ட கேட்குறாங்க, உங்க ஹேர் இவ்வளவு நீளமா வாசமா இருக்கே, நீங்க என்ன யூஸ் பண்றீங்க? நான் ஒன்றும் யூஸ் பண்ணலங்க, சாதாரண தேங்காய் எண்ணெய் தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சாதாரண தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்க, ஆனால் எனக்கு 6000 ரூபாய்க்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணுறீங்கன்னா நானா என் பியூட்டி பார்லருக்கு உங்களை வர சொன்னேன்னு அந்த அம்மா திருப்பி கேட்டுச்சான். அப்புறம் ஒருத்தர் பால் வாங்க போகிறார். பால் வாங்க போனால் அந்த வீட்டில் அந்த பண்ணை பால், அந்த பசுமாடுகள்லாம் நிறைய வெளிநாட்டு பசுக்களை எல்லாம் அந்த இடத்துல வச்சு பால் கறந்துக்கிட்டு இருக்கார், பால் கொடுக்குறார். அப்போ வீட்டுக்கு தேவையான பாலை ஒரு அம்மா அந்த வீட்டு அம்மா தள்ளி இருக்கிற ஒரு கொஞ்சம் தூரத்துக்கு தள்ளி கட்டி இருக்கிற 2 மாட்டுக்கிட்ட கறந்த பாலை எடுத்துகிட்டு வருது. என்னங்கய்யா அப்படின்னு கேட்டப்ப, நான் ஃபாரின் பிராண்டு மாட்டுப்பால்லாம் நான் என் பிள்ளைகளுக்கு கொடுக்கறதில்ல, என் பிள்ளைகளுக்கு நான் நாட்டுப்பாலை தான் கொடுக்குறேன்னு அவர் சொல்கிறார். இப்போ நான் என்ன கேட்குறேன், நமக்கு ஃபாரின் விஷயங்களை, பிராண்டட் விஷயங்களை யார் நமக்கு இன்ட்ரடியூஸ் செய்கிறார்களோ அவர்கள் பாரம்பரியத்தை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நாம் பாரம்பரியத்தை மறந்து விட்டு இன்னைக்கு எல்லாத்துலேயும் நமக்கு ஒரு பிராண்டு தேவைப்படுது. எல்லாத்துலேயும் இன்னைக்கு நம்ம ஒரு கௌரவத்துக்காகவாவது நாம் எல்லாவற்றையும் செய்கிறோம். நான் நினச்சி பார்க்குறேன், நான்லாம் ஸ்கூல் படிக்கிறப்ப ஒரு துணிப்பை இருக்கும். அந்த துணிப்பையோடதுல ஒரு முடிச்சு போட்டு இந்த தலையில் மாட்டிக்கிட்டு அப்படி நடந்து போவோம். அதுதான் எங்களுக்கெல்லாம் அன்னைக்கு ஸ்கூல் பேக். அப்போ எங்க பாட்டி எனக்கு சொல்லுவாங்க, நீ அடுத்த தடவை நல்லா படிச்சு மார்க் வாங்கினா உனக்கு கிளிப்பு வச்ச பேக் வாங்கி தரேன்னு சொல்லுவாங்க. அந்த கிளிப்பு வச்ச பேக்கை அமுக்கி அமுக்கி ஓப்பன் பண்றப்ப அதுக்கு அப்படி ஒரு சந்தோஷமா இருக்கும். அதை அனுபவிச்சு பார்த்தவங்களுக்கு தெரியும். எங்க ஜென்ரேஷன்லாம் அதை இன்னைக்கு 2K கிட்ஸுக்கு அந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் இல்லை. அந்த கிளிப்பை அமுக்கி அப்படி ஓப்பன் பண்றப்ப இந்த உலகத்தையே ஓப்பன் பண்ண மாதிரி ஒரு சந்தோஷம் வரும். இப்போ நான் என்ன யோசிச்சு பார்க்குறேன், சாதாரண ஒரு துணிப்பை, ஒரு 50 ரூபாயில வாங்கின கிளிப்பு பையை யூஸ் பண்றப்ப நம்ம கிட்ட இருந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இன்னைக்கு 1000 ரூபாய்க்கு பெரிய பெரிய பொம்மையெல்லாம் போட்டு அனிமேஷன் வர்ற பேகை மாட்டிக்கிட்டு போனாலும் கூட இதை விட பெட்டரா வேற பேக் வாங்கியிருக்கலாம்ல மம்மி அப்படின்னு சொல்கிற பிள்ளைகள் வந்துருச்சுன்னா சாட்டிஸ்ஃபேக்ஷன் மனநிலை இன்னைக்கு பிள்ளைகளுக்கு இல்லாம போயிருச்சு. அதை யார் அறிமுகம் செய்து வைக்கிறோம்னா நாம தான் அறிமுகம் செய்து வைக்கிறோம். பிள்ளைகளுக்கு மல்டிநேஷனல் பிராண்ட்ஸ் என்னென்னவோ கொடுக்கிற நாம எதை அடிப்படையாக கொடுக்க வேண்டுமோ அதை தொலைத்து விட்டு ஓடிக்கொண்டே இருக்கிறோம். மொபைல் போன்ல இன்னைக்கு எல்லாம் வந்துருச்சு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல எல்லாம் கொண்டு வந்து கொட்டுகிறது. ஆனால் இந்த உலகம் ஒன்றை மிஸ் பண்ணிக்கிட்டே நம்ம போயிட்டு இருக்கோம்னு நம்ம யோசிக்கிறதே இல்லை. இன்னைக்கு ஏன் முதியோர் இல்லங்கள் இவ்வளவு வளர்ந்துருக்கு? ஏன் வளர்ந்துருக்கு தெரியுமா? எல்லா இடங்களிலும் இன்னைக்கு அறிவியல் வளர்ச்சியில பெருகி பெருகி அம்மாவும் அப்பாவும் குழந்தைங்களை விட்டுட்டு ஓடி 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 பணம் சம்பாதிக்கிறப்ப இந்த பிள்ளைகளுக்கு அன்போட வேல்யூ தெரியாம அவங்களும் ஓடி ஓடி பணம் சம்பாதிக்கிறாங்க. சம்பாரிச்சு கடைசியில நம்ம எப்படி சின்ன பிள்ளைகளை விட்டுட்டு போனோமோ பெரிய காலத்துல அவங்க சம்பாதிக்கிறப்ப நம்மளை விட்டுட்டு போயிடுறாங்க. வாழ்க்கை ஒரு வட்டம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்ப அதையெல்லாம் விட்டுட்டு என்னதான் நம்ம எல்லா கல்ச்சரையும் அடாப்ட் பண்ணிக்கிட்டாலும் கூட நமக்குன்னு இருக்கிற கல்ச்சர், நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா, வெளிநாடுகள்ல இருந்து இன்னைக்கு டெக்னாலஜி டெவலப்மெண்ட்ற பேர்ல எங்க அம்மா அப்பாவை நான் ஊர்ல நல்ல ஒரு பெரிய அரண்மனை மாதிரி ஒரு வீட்டில் இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாமே தர்றோம், எல்லாமே அவங்களுக்கு வந்துருது அப்படின்னு நீங்க அமெரிக்காவில இருந்தோம் ஆப்பிரிக்காவில இருந்தோம் எங்க அம்மா அப்பாவை நாங்கள் ஸ்கைப் வழியா பார்த்துக்கிறோம், வாட்ஸ்அப் வழியா பார்த்துக்கிறோம், ஃபேஸ்புக் வழியா பார்த்துக்கிறோம்னு பெருமையா சொல்கிற ஒரு சமூகம் போய்கொண்டிருக்கிறதே. நான் இப்படி கேட்கிறேன், உங்க பக்கத்துல அம்மா அப்பாவுக்கு ஏதாவது ஒண்ணுனா அவங்க கையை பிடிச்சு நான் உங்களுக்கு கூட இருக்கேன்னு சொல்கிற அந்த அன்பு தருகிற வார்த்தையை உங்களுடைய ஸ்கைப்போ வாட்ஸ்அப் வீடியோஸோ ஒருபோதும் கொடுக்காது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த தருணத்தில் இன்றைக்கு நாம் நின்று கொண்டிருக்கிறோம். நிறைய பேரண்ட்ஸ் இருக்கிறதுனால நான் அதை சொல்றேன், நம்ம பிள்ளைகளுக்கு அன்பினுடைய வலிமையை சொல்லிக் கொடுங்க. அதே சமயத்துல ஏதாவது ஒண்ணுல உடஞ்சு உட்கார்றாங்களா, இன்னைக்கு தமிழகத்தில் பெரும்பாலான பிரச்சனைகள் சூசைட், நிறைய சூசைட் அட்டெம்ப்ட். ஏன் தெரியுமா? பிள்ளைகள் பயப்படுது, அம்மா அப்பா கிட்ட சொல்றதுக்கு பயப்படுது. நீங்க இனிமே உங்க பிள்ளை என்ன செஞ்சாலும் சரி, எது செஞ்சாலும் அம்மா கிட்ட வந்து சொல்லு, அப்பாட்ட வந்து சொல்லுன்னு நீங்க நம்பிக்கை கொடுத்தீங்கன்னு வைங்களேன், அந்த பிள்ளை சூசைட் ஒரு நாளும் செய்து கொள்ளாது. எங்க அம்மா அப்பா இருக்காங்க, அந்த தைரியத்தை கொடுக்கிற பெற்றோர்களாக நீங்கள் உருமாற வேண்டுமே தவிர நீ இது பண்ண உன்னை தொலைச்சு கட்டிடுவேன் அப்படி இல்லை. உங்களுக்கு எது சரி எது தவறு என்பதை சொல்லிக் கொடுக்கிற பெற்றோர்களாக எதையும் கம்பேர் பண்ணாம பிள்ளைகளை அவர்கள் போக்கிலே வளர்கிற பிள்ளைகளாக மாற்றுகிற பொறுப்பு உங்களுக்கு இருக்கு. நான்
வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமானது. நான் எப்பயும் நினைப்பது உண்டு, நான் பாசிட்டிவா இருக்கேன், எனக்கு எல்லாமே பிளெஸ்ட், ஐ அம் பிளெஸ்ட். ஏன்னா ஐ ஃபீல் வெரி பிளெஸ்ட். எனக்கு நல்ல ஃபேமிலி இருக்கு, எங்க போனாலும் அப்படி கீழே அப்சர்வ் பண்ற ஆடியன்ஸ் இருக்காங்க, எங்க போனாலும் என்னுடைய பேச்சை ரசிக்கிறார்கள். இதெல்லாம் என்னால சாத்தியமா? இல்லை. நான் எப்பயும் நம்புவது உண்டு. நீங்கள் இவ்வளவு அமைதியா கேட்பதற்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா? நான் நன்றாக பேசுகிறேன் என்பது அல்ல, நீங்கள் நன்றாக கேட்கிறீர்கள் என்பதால் தான் நான் நன்றாகவே பேசிக் கொண்டிருக்கிறேன். அப்போ இந்த உலகத்துல நம்ம போய் நின்னா நம்மை சுற்றி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கணும். எல்லா இடங்களிலும் இருக்கிற நல்ல விஷயங்களை தேடி தேடி அனுபவிங்கள். அதனால மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு வருகிற சூழ்நிலையை தன்னம்பிக்கையோடு எதிர்கொண்டு உழைப்பதற்கு நீங்கள் தயாராக இருக்கிற போது இந்த உலகமே உங்களுக்கு சொந்தமாகிறது. வானத்துல பறக்கிற பறவைகளை யோசிச்சு பாருங்களேன், அதுக்கு எந்த டெலிஃபோன் கனெக்ஷனும் கிடையாது. கண்டம் விட்டு கண்டம் தாண்டி பறந்து வருகிற போது, இப்ப நம்ம ஃபாரினுக்கு போறோம்னா அங்க யாராவது நம்மளை பிக்கப் பண்ண வருவாங்க. இன்னைக்கு நான் இங்க தசரதன் ஸ்கூலுக்கு வரேன்னு சொன்ன உடனே என்னை பிக்கப் பண்றதுக்கு காலையிலே புவனேஸ்வரி மேடம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டாங்க. எனக்கு கால் வந்துருச்சு, மனோகரன் சார் கரெக்டாக என்னை பிக்கப் பண்ணிட்டாரு, இங்கே வந்தால் ரம்யா மேடம் ஹெச்ஆர் அவ்வளோ அழகான ஹாஸ்பிட்டாலிட்டி என்னை கூப்பிட்றாங்கல்ல. நான் இப்படி யோசித்து பார்க்கிறேன், செல்ஃபோனில் எல்லா கனெக்ஷனும் இருக்கிற நம்மளே இன்னும் இந்த உலகத்தில் இன்னும் கொஞ்சம் தூரம் போகிறதுக்கு பயப்படுறோம். ஆனால் பறவைகளுக்கு எந்த மொபைல் ஃபோன் கான்டாக்டோ எந்த ரிலேஷனோ எதுவுமே இல்லாமல் கண்டம் விட்டு கண்டம் தாண்டி எந்த நம்பிக்கையோடு பறந்து வருகிறது தெரியுமா? அது தன்னுடைய சிறகுகளை மட்டுமே வைத்துக்கொண்டு 5 அறிவு படைத்த பறவையை கண்டம் விட்டு கண்டம் தாண்டி பறந்து வருகிற போது நீங்கள் எல்லாம் 6 அறிவு படைத்தவர்கள். நாம் 6 அறிவை வைத்து இந்த உலகத்தையே ஆள வேண்டும் என்பதுதான் கலாம் அவர்களுடைய அந்த ஆசை. அவர் சொன்னார், அடுத்த பிறவியிலும் நான் இந்தியனாக பிறக்க வேண்டும், ஏனென்றால் அடுத்த 25 ஆண்டுக்குள் இந்தியா மற்ற எல்லா நாடுகளையும் விட அறிவுசால வளர்ச்சியில் உயரம் தொடப்போகிறது. அந்த இந்தியாவை நான் பார்க்க விரும்புகிறேன்னு கலாம் சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு இந்தியாவை உருவாக்குகிற முயற்சியிலே இருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி, இரும்பை காய்ச்சி உருக்கிடுவீரே, இயந்திரங்கள் வகுத்திடுவீரே, அரும்பும் வேர்வை புவிமேல் உதிர்த்து 1000 தொழில் செய்திடுவீரே, பட்டினில் ஆடையும் பஞ்சினில் உடையும் பண்ணி மலைகள் என வீதி குவிப்போம், ஆலைகள் வைப்போம், கல்வி சாலைகள் வைப்போம், அடையும் பரப்பு முனர் வண்டிகள் வைப்போம், ஞாலம் நடுங்க வரும் கப்பல்கள் வைப்போம்னு பாரதி பாடினார். அந்த பாரதியினுடைய கனவு தமிழகத்தில் எந்த மாவட்டத்தில் நிறைவேறி இருக்கிறது என்பது தெரியவில்லை. ஆனால் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று சொல்லப்படுகிற கோவையிலே பாரதியினுடைய கனவு நனவாயிருக்கிறது. அதை வைத்துக்கொண்டு இந்த உலகத்தையே வெல்ல வேண்டும் என்று சொல்லி என்னை அழைத்து சிறப்பித்த டாக்டர் தசரதன் பள்ளியை சார்ந்த அத்தனை நிர்வாக பெருமக்களுக்கும் என் வாய்மொழி கேட்டமர்ந்த உங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.